டொமேட்டோ ரைஸ் செய்யலாமா? அங்கே சித்தூரில் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது ஸ்நாக்ஸாகவே இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க அவங்க. బాగుంటుంది, చేస్తామా? அவ்வளோதாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறது போடுவோம். பட்டை, ஏலக்காய், சோம்பு, லவங்கம், ஒரு 3 வெங்காயம், மீடியம் சைஸ் 3 வெங்காயம், வதக்கலாம். கொஞ்சம் வதக்கட்டுங்க. குக்கரில் செஞ்சுடுவாங்க. நல்லா உதிரியாக நல்லாயிருக்கும். காரக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் வந்து 1 2 3 4 5 6 6 பச்சை மிளகா போட்டிருக்கேன். நல்லா கொஞ்சம் பெரிய தக்காளி, ஒரு 4 தக்காளி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும். இது அப்போ தான் நல்லாயிருக்கும். டொமேட்டோ ரைஸ் சொல்லிவிட்டு டொமேட்டோவே இல்லைன்னு வைக்கிங்க. கொஞ்சம் வதக்கிட்டேன். இந்த ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கைப்பிடி புதினா, கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. இந்த டொமேட்டோ ரைஸ்க்கு வந்து தக்காளி வந்து ரொம்ப மையம் நெசியக்கூடாதுங்க. தக்காளி அப்படியே இருக்கணும். அந்த சாதம் எடுக்கும் போதெல்லாம் ஒரு தக்காளி பீஸ் கைக்கு வந்து அது அந்த டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரிலாம் சாப்பிட்ருக்கீங்களா? மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்து கரம் மசாலா. இது வந்து வீட்டிலே அரைச்ச பிரியாணி மசாலா, வீட்டிலே அரைச்சது போட்டுக்கோங்க. ஏன் தனி மிளகாத்தூள் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன்னா, பிரியாணி மசாலாலையும் கொஞ்சம் காரம் இருக்கும், கரம் மசாலாவும் கொஞ்சம் காரம் இருக்கும், பச்சை மிளகா வேறு நிறைய போட்டிருக்கும். அதனால் 1 ஸ்பூன் போடும். அது வந்து தனி மிளகாத்தூள் வந்து வீட்டுக்கு இல்லைங்க, சக்தி தனி மிளகாத்தூள். செம்மையாக இருக்குல்ல? போட்டுக்கலாம். எனக்கு உப்பு வந்து இந்த ஸ்பூன் அளவெல்லாம் தெரியாதுங்க, கை அளவு தான். செம்ம சூப்பராக இருக்குது. இதில் வந்து 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். நம்ம வந்து 1க்கு 2 1 2 3 4 4.5 போதுங்க. ஏன் 5 ஊற்றுறதுக்கு பதில் 4.5 போட்டேன்னா, நம்ம வந்து அந்த தக்காளி நிறைய போட்டிருக்கோம், தயிர் போட்டிருக்கோம், கரெக்டாக இருக்கும். அது நல்லா உதிரியாக வரும்.
அரிசி வந்து சித்தூர்லலாம் வந்து சோனா மசூரான்னுவாங்க. இங்கே வந்து புல்லட் அரிசி, பச்சரிசி, பொன்னரிசி. அங்கே அங்கே இதுதாங்க எல்லாத்துக்குமே. டொமேட்டோ ரைஸாக இருக்கட்டும், பிரியாணியாக இருக்கட்டும், சாதமாக இருக்கட்டும், எல்லாமே இந்த இதில் தான் சாப்பிடுவாங்க. நம்ம இந்த அரிசி உள்ள கொதிச்சிச்சு, நம்ம இந்த அரிசி தூக்கி போட்டுடலாம். இது பச்சரிசிங்க, கொஞ்சம் பொறுமையாக போடணும். நல்லா பரவலாக போட்டு விட்டுடலாம். தம் போடலாம். வரதில்ல. நல்லா செம சூப்பராக வந்திருக்கு. வாங்க சாப்பிடலாம்.